நம்பர் 28 2023. இந்த தமிழ்நாடே ஒரு உலுக்கிய ஒரு விஷயம். சுனாமி கூட அந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுத்துருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் விஜயகாந்தின் மரணம் அனைவருடைய மனதிலும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியது என்று சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, அழுகாத ஆள் இல்லைங்க, கண்ணீர் வடிக்காத ஆள் கிடையாது. அவரை வெறுத்தவர்களும் கண்ணீர் வடித்த தருணம் ஒரே ஒரு ஆளை தவிர. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியது. அந்த ஒரு ஆளை தவிர உலகமே கண்ணீர் வடித்த அளவுக்கான ஒரு பெரிய வழியை நம்ம சுமந்து ஒரு நாள் டிசம்பர் 28, 2023. ஒரு வருடங்கள் கழிந்தது. விட்டது. இப்ப ஓடிச்சுன்னே தெரியல. அந்த ஒரு வருஷம் எங்க பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு முறை இந்த ஒரு வருடத்துக்குள்ள எந்த இடத்துலயாவது விஜயகாந்தோட பாட்டு போட்டா கண்ணீர் வடித்து ஒரு நிமிஷமாவது தன்னுடைய வலியை வெளிப்படுத்தினவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. சொல்ல முடியுது, எனக்கே கண் கலந்து. இப்போ லப்பர் பந்து பாரு, அந்த படத்துல கூட விஜயகாந்த் ஞாபகப்படுத்தினதான் அதிக அளவுல விஜயகாந்தோட பாட்டை போட்டு அந்த படம் ஃபுல்லாவே அவருடைய விஷயமாக அப்படி கொண்டு போயிருப்பாங்க. அவரை ஒரு ரோல், அவர் இது சொல்ல ஒரு ஹீரோவாவே தன்னுடைய தனக்கு கேட்ட ஹீரோ ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் அவரை விட்டு கொடுத்தது இல்லை அப்படின்ற அளவுக்கு அப்படியே விஷயத்தை கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதே மாதிரி எங்க சோசியல் மீடியாவில் எந்த இடத்துலையும் விஜயகாந்தோட ஒரு பாட்டு போட்டாலும் ஏதோ ஒரு கேப்டன் அந்த வார்த்தை இல்லாத எந்த போஸ்டுமே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் சாதாரண கடந்து போயிடுச்சு. அது யோசித்து பார்க்கும்போது நேற்றுதான் இறந்த மாதிரி இருக்கு, அதுவே ஒரு வருஷம் போச்சா அப்படின்ற அளவுக்கு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. காலங்கள் எந்த அளவுக்கு சுத்துதுன்னு பாருங்க. விஜயகாந்த பத்தி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல தன்னைத்தானே நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக அவரை ஒரு குடிகாரன், உலர்வையா, கோபக்காரன், அவன மாதிரி பிச்சைக்காரத்தை யாருமே இவ்வளவு இழிவுகள். அந்த இழிவுகள் எல்லாத்தையும் படுத்தினதுனாலும் அதே வாய் சொல்ற பொய்கள் நாங்க இன்னைக்கு அத்தனை பேர் அசிங்கப்பட்டு நினைக்கிறாங்க. விஜயகாந்தோட காலோட முடிக்க அளவுக்கு கூட அவங்களுக்கு தகுதி இல்லாத யாருடைய வாய் சொல்லிச்சு. காலோட கட்ட அளவு வருவானா விஜயகாந்த் சொல்லி கேட்டீங்க. உங்களுடைய இழப்பெல்லாம் எந்த அளவுக்கு தன்னைத்தானே ஒன்றும் விரும்புறது இல்லை. ஏன்னா விஜயகாந்தோட மரணம் இந்த தமிழம் மட்டுமில்லை, இந்த இந்தியாவே, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களுமே அழுத ஒரு தருணம் தான் விஜயகாந்த் மரணம். யாரு தானே விஜயகாந்த்? யாரா இருக்க முடியும்? தேச தலைவரா, தேசத்தின் அதிபதியா, உங்களில் ஒருவன், எங்களில் ஒருவனா இருந்தது. சராசரி ஒரு மனிதனாக, சராசரி ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் வந்து தன்னுடைய படிப்பு இவ்வளவுதான் வரும் தெரிஞ்சதுக்கப்புறம் சினிமாவோட ஆசையினால சினிமாவுக்குள் வளர்வதற்கு தன்னுடைய நண்பன் மூலமா உள்ள வந்து அவருடைய காலகட்டங்கள் வேலைகள்ல செஞ்சு அடுத்த செகண்ட் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சினிமா துறையை வளர்த்துக்கிறார். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு தன்னுடைய இடத்தை அவரே தக்க வைக்கிற அளவுக்கு அவரை உயர்த்திக்கிட்ட ஒரு மனிதன். யாருடையும் பின்புலம் சொல்ல, யாருடைய உதவின்னு சொல்ல மாட்டேங்க, பின்புலம், சினிமா பின்புலம் இல்லாத ஒரு மனிதன். அவருக்கு பொண்ணு கொடுக்கல, படங்கள் வாய்ப்பாங்க இல்லை. முதல் படத்துல கொஞ்சம் சீன் நடிச்சது தட்டி பறிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஹீரோயின்ஸ் யாரும் நடிக்கணும் கேட்டா கருப்பா இருக்கிறாரு, அசிங்கமா இருக்கிறார், கேவலமா இருக்கிறார். சொன்ன வாய்கள் இன்னைக்கு அவர் நினைச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பெயின்ல இருந்திருப்பாங்க. பாருங்க, இவர் இந்த வார்த்தை நம்ம சொன்னோமே, இவரை நம்ம அந்த அளவுக்கு பேசணுமே, ஆனா இவருடைய மரணம், நம்மளுடைய மரணம் அந்த அளவுக்கு இருக்குமா? இவருடைய மரணம் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு எல்லாரும் கட்டப்பட வச்சிருக்கு, எந்த அளவுக்கு வேதனைப்பட வச்சிருக்கு, எந்த அளவுக்கு இவரை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா எப்ப நம்ம இவரை வெறுத்தோமோ, நம்மளுடைய மரணத்தின் பத்தின நம்மளை பத்தி என்ன பேசுவாங்கன்னு கூட நிறைய பேர் யோசிச்சிருந்திருப்பாங்க. ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா கெட்ட வாழ்க்கையான்னு ஒரு மரணத்தை வீட்டுல உட்காந்தாதான் தெரியும். அதை பத்தி 4 பேர் உட்காந்து என்னப்பட்டவன், அவன் என்ன செஞ்சாண்டா, இவன் என்ன செஞ்சாண்டா, வீட்டுல ஒழுக்கம் பேரா பண்ணாண்டா, இவன் நல்லது செஞ்சாண்டா, இவன் இந்த இடத்துல நல்லதா நடந்துக்கிட்டான். நல்லதும் கெட்டதும் பேசப்படக்கூடிய இடம், ஒரே இடம், நம்மளுடைய மரணத்தின் நாள் மட்டும்தான். அந்த மரணத்தின் நாள்ல அதிக அளவுல நல்ல பேர் எடுத்தது விஜயகாந்த் தான். நல்ல பேர் அது விஜயகாந்த். தான் மட்டுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், தான் மட்டுமே, தன் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும். சுயநலம் இல்லாத மனிதன். சுயநலம்னா என்னன்னு தெரியாத ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது உச்சி அரைச்சது மாதிரி, என்னமோ இவங்க எல்லாம் குடிக்காதவங்க மாதிரி, இவங்க எல்லாம் கஞ்சா பீடி போடாதவங்க மாதிரி, இவங்க எல்லாம் பொம்பளை பின்னாடி தெரியாதவங்க மாதிரி, இவங்க எல்லாம் ரொம்ப ஒழுக்க சீலை மாதிரி, இவர் குடிச்சு 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 எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. இந்தா பிரஸ் மீட் உட்கார மாட்டேங்கிறாரு, பிரஸ் மீட் உட்காந்தா உளறி கொட்டுறாரு, சாயிறாரு, வைத்தியம் பேசுறாரு, போதையில கண்ணு தெரியல, அப்படி நாக்கு தளருது. இந்த சொன்ன வாய்கள் தான் அவரோட கடைசி நேரத்துல என்ன சொல்லிச்சு, அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணி இதனாலதான் அவருக்கு வாய் குளறி இருந்திருக்கு, இதனாலதான் இவர் கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறார், இதனாலதான் இப்படி பேசி இருந்திருக்கிறார். மனசாச்சு இல்ல? இருக்கும்போது தூக்கி வைக்க வராது நீங்க 10 பேரு இறந்ததுக்கு அப்புறம் அவர் தூக்கி வைக்கிறதுனால உங்களுக்கு என்னங்க ஆச்சு?
உங்களுக்கு அப்படி என்ன ஆச்சுன்னா தெரியும். ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மனநோக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மனநோக வச்சு, நீங்க எல்லாம் படிச்சவங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, நீங்க எல்லாம் அறிஞ்சவங்க, நீங்க போட்ட மீஸ்னால, நீங்க அவரை பரப்பின அவதூறுனால, வீண் பள்ளியினால மனசு ரொம்ப நொந்தார். இந்த மக்களுக்காக நம்ம அது பண்ணோம். ஆனால் இருந்தும் அவ யாருக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு பாட்டலங்க. ஒரு சிலர் பண்ற தவறுனால மற்றவங்களை யாரும் எந்த விஷயம் பாதிக்க கூடாது. அவருடைய மரணம் வரையும், மரணத்திற்கு அப்புறமும் அவருடைய நன்மைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. யாராலும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனுஷருக்கு முதல் அவமானம் எங்க தெரியுமா? முதல் அவமானம் எங்க தெரியுமா? இது வரைக்கும் யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டேங்க. முதல்ல அவர் படம் நடிக்க வர்றதுக்காக மணிக்கணக்கா இருந்தா வந்து போட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கே மணிக்கணக்கா ஆகுமா? அந்த மாதிரி மணிக்கணக்கா இருந்த ஒரு போட்டோ எடுத்து கொடுத்து அந்த போட்டோல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் பாராட்டுகளை வந்து ஒரு சினிமாக்குள்ள கொண்டு வரும்போது வேலை செஞ்சுக்கிட்டே வந்து இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த சினிமாக்குள்ள வந்து நின்று இருக்கிறார். இவருக்கு முதல்ல வழங்கப்பட்ட கதாபாத்திரம் ரஜினிக்கு தம்பி. அவருடைய பேர் ஆசை நடிக்கணும். அவருக்கு நடிப்புக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நடிக்கிறாரு ரஜினிக்கு தம்பியா. ஆனா அந்த காட்சி படத்துல இருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்திற்கு வேற ஒருவரை உள்ளே புகுத்துகின்றாரு. அந்த படத்தை வேற ஒருத்தவங்க வச்சு நடிக்க வைக்கிறாங்க அந்த தம்பி கதாபாத்திரத்தை. காரணம் என்னவா இருக்க முடியும்? கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணு. சரி சார், இந்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணு. அதே போல அடுத்தடுத்து படங்கள் ஒவ்வொன்றும் இவருக்கு வரும் பொழுது எந்த இடத்துலயும் இவர் மனசை தளர விடாம எல்லா இடத்துலையும் இவர் தைரியமா நின்று அடுத்தடுத்த படங்கள் வரும்போது என்ன பண்றாங்க, ஒரு ஹீரோயின் காலையில வெள்ளனாவே வந்துருவாங்கன்னு சொல்லி இவர் அதிகாலையிலே இவரை வரவழைக்கப்பட்டு சாப்பாடு கொடுக்காம இவரை பட்டினி போட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து கதாபாத்திரத்தை நடிக்க வச்சு லாஸ்டா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம இருந்து அந்த சாப்பாடுக்காக உட்கார்ந்துருந்து அந்த சாப்பாடை சாப்பிடறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு, எத்தனை தடவை டேக் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, எத்தனை தடவை அங்கிட்டு கூட நடக்க வச்சிருந்திருப்பாங்க, எவ்வளவு சீன்ஸ் அந்த மனப்பாடம் பண்ண வேண்டியது இருந்திருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கும், எவ்வளவு வெயிலா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு வழியை தாங்கின ஒரு மனுஷன் அந்த செகண்ட்ல யூஸ் பண்ணிட்டு பாருல. நமக்கே எப்படின்னா சின்ன சின்ன கலைஞர்கள் இங்க இருக்கிற எத்தனை பேர் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெயின் வேலை லாஸ்டானா சாப்பாடு. அப்படி இல்லை அவங்க எந்த அளவுக்கு அந்த பசியோட வேதனையோட இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணும். அன்னைக்கு அவர் முடிவு பண்ணலாம், தான் சாப்பிடும்போது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும், தான் சாப்பிட்ற உணவை மட்டும் அவங்களும் சாப்பிடணும். அவரோட இனத்தோட இந்த வழியில இருந்து அந்த டிசிஷன் எடுத்தாருங்கிறத பாருங்க. அதே அந்த இடத்துல ஒரு அவமானம். அடுத்து ஹீரோயின் கருப்பா இருக்கேன், கேவலமா இருக்கேன், நீங்க கூட எல்லாம் நடிக்கலாம், நான் முடியாது. நமக்கே தெரியாம நம்ம ட்ரெஸ் இன்னைக்கு ஊம்பிங்கனுக்குள்ள பிரிஞ்சிருந்தா வரவன் போறவெல்லாம் பாத்தீங்கன்னா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு இருக்காரு. அவன் தெரிஞ்சிருக்காது, நம்ம அவசரத்துல எடுத்து போட்டு வந்துருப்போம், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு. அதை 4 பேர் வல்கரா கிடப்பாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல இருக்க முடியும். அது இவ்வளவு அசிங்கத்தை கொடுக்கும். அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ஒரு பொண்ணு சட்டம் கேட்டுருந்தா இவ்வளவு ஒரு அசிங்கத்தை எவ்வளவு தனி உரிமை கொடுக்கும். ஆனா நேருக்கு நீங்க நின்று அவர் அவமானப்படுத்தும் போது அவர் எவ்வளவு அவமானம் சந்திச்சு பரிவிச்சு பாருங்க. இந்த ஹீரோயினுமே நடிக்கிறாங்க. அவர் மனசு எந்த அளவுக்கு பொண்ணு போட்டு ஒருத்தர் பொண்ணு கொடுக்கல, சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கொடுக்கல, கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்கல. ஆனா மனசு அளவுல ரொம்ப வலியோடு அவர் வாழ்ந்த நாட்கள்லாம் கடந்து நல்லது நினைச்சு நல்லா இருக்கும், நம்ம மைண்டு நல்லா தானே இருக்கு, நமக்கு நம்மளால கடவுளா பார்த்து ஒரு வரன் அமைச்சு கொடுத்தாரு. கடவுளா பார்த்து ஒரு வரன் அமைச்சு கொடுத்தாரு. அதில் பிறந்த 2 வைரங்கள் தான் அவருடைய 2 குழந்தைகள். 2 வைரங்கள் சொல்லலாம். இன்று வரை விஜயகாந்தும் சரி, விஜயகாந்தோட பிள்ளைகளும் சரி, எந்த சர்ச்சையிலும் சிக்காத பிள்ளைகள். நீங்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி எந்த அளவுக்கு அவர் மீடியாவில் வந்துட்டு அசிங்கப்படுத்தி செஞ்சு வச்சு அவரோட பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஒழுக்கமா வளர்த்துக்கிறாரு. அவரும் எந்த அளவுக்கு ஒழுக்கமா இந்த சினிக்குள்ள இருந்திருக்காரு. காலங்கள் ரொம்ப ஒருத்தர் மனுஷனை வந்துட்டு பாடுத்து எடுக்குது அவரு. அவ்வளவு தூரம் ஒரு கஷ்டத்திலையும் 2 பிலிம்ஃபேர் அவார்டு, 3 தமிழக அரசியல் கொடுக்கப்பட்ட அவார்டு. அதே கற்க முடியும். குறை கூறின நீங்கள் குடியார பையன், குடிகாரன் குடிச்சுக்கிட்டு வந்து உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசின உங்க வாய் எத்தனை அவார்டுகளை வாங்குச்சு சொல்லுங்க? உங்க வாய் எத்தனை அவார்டுகளை வாங்குச்சு? உங்க மனசு உள்ள அப்படி குத்துப்படலை, அசிங்கமா இல்லாது அவர் நம்ம சொன்ன அந்த வார்த்தைகள்ல எந்த அளவுக்கு அவரை நோக்கடிச்சிருக்கோம் நீங்க உணர்ந்துருந்தீங்கன்னா, தைரியம் இருந்தா அதே வாய் என் அவார்டுகளை வாங்கி காட்ட பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. கலைமாமனிதர் வாங்குங்க. உங்க வயதான பேசிச்சு அவன் குடிகாரன் வாங்க அவார்டை வாங்குங்க. குடிகாரன் இறந்தப்போ வந்த ஆட்களை எங்க உங்களுக்கு நீங்க உருவாக்கிக்கங்க பார்ப்போம். நீங்க எல்லாம் கூடி நினைப்பீங்கன்னா உங்க பின்னாடி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படியே வந்து நின்னாலும் ஒரு 1000 பேர் கூட வைங்க. அந்த 1000 பேருக்கு அப்புறம் உங்க இளவுல வந்து உட்காந்து பேச இவங்க நல்ல விதமா பேசுவானா? உங்க கிட்டதான் பேசும். விஜயகாந்த் இருந்தப்ப கெட்டது பேசணும் ஒரு ஆள் சொல்லுங்க.
அது வரைக்கும் கெட்டதாக விமர்சித்த அனைவருமே அவர் இறந்தப்போ அவருடைய நல்லதை மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் ஒரு இதுல கூட அவர் கெட்ட விஷயம் சொல்லிட்டு அவர் வந்து பேசினதே கிடையாது. ஒரு ஆள் கூட என்ன வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்து போயிருக்காங்க பாத்தீங்கன்னா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ஒரு மனுஷன் அவருடைய வழி தாங்காம அவருடைய வேதனை தாங்காம குடிச்சு செஞ்சு வச்சு நெசிக்கணுங்கிற கஷ்டப்படுறேன். அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தப்போ அவர் ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு வந்தாலும் மக்களை பார்க்கணும், அவர் எண்ணத்தின்படி அவங்க குடும்பத்தார்கள் எல்லாமே வெளிக்கொண்டு அவர் நிப்பாட்டினப்போ ஷோ காட்டுறாங்க. அப்படி செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க? அவர் வந்து அவரா விருப்பப்பட்டு போகணும்னு சொல்ல கேட்கிற ஒரு விஷயத்துல தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவரோட பையன் 10 வருஷ கனவையும் நடிப்புக்கான கனவையும் என்ன செய்யறான், விட்டு தகப்பனை பாக்குறது டைட்டு. இன்னொரு மகன் அரசியல் வாழ்க்கையும் கையில் எடுத்து தன்னோட நடிப்புக்காகவும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்பாவை பாக்குறது. மனைவியும் சேர்ந்து கேட்டு கொஞ்ச நேரம் அரசியலுக்கு வரும், கணவனை பார்க்க கணவன் பணியோட வேலை செய்யணும், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு ஓட திரும்ப அவர் கூட முடியலாம், திரும்ப ஓட முடியாம இத்தனை அவங்க குடும்பங்கள் தாங்கி சவிச்சிருக்கும். ஆனா இருந்தும் மக்களை அவங்க விட இருந்தும் அவங்க மக்களை விட ஆனா மக்கள் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் எந்த ஒரு ஆண் மகன் ஒரு பெண்மணி அது இருந்த பெண்மணி எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை யாருமே வரவழைக்கணும். அவர் எதிர்த்து நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? அந்த அம்மாவை பிடிக்காம இல்லை, நல்லா கேட்டுக்கணும், அந்த அம்மாவை பிடிக்காம இல்லை, அந்த அம்மாவோட கொள்கையில தவறு, அந்த அம்மாவோட கொள்கையில செயல்பாடுகள் தவறு. அந்த அம்மாவுக்கு நிறைய நல்ல மனசு இருந்துச்சு, ஆனா பின்புலம் அம்மாவுக்கு சரியில்லை, சீரணிக்க முடியும். எந்த ஒரு தனி மனிதனுங்க சினிமா ஃபீல்டுல இருந்து வந்து வெளியில வந்து சுயேட்சையா நின்று ஜெயிச்சது யாருங்க? சுயேட்சை நின்று ஜெயிச்சது யாருங்க? தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வர வச்சு தொகுதிகளில் வெற்றி பெறது யாருங்க? யாருக்கு கிடையாது. நின்று அது ஜெயிச்சாரு. எதிர்கட்சியா வந்து நின்னார், கூட்டணி வச்சு அமைச்சு நின்று ஜெயிச்சாரு, சட்டமன்ற உறுப்பினர். எத்தனை விஷயங்களுக்காக மக்களுக்காக போராடி இருக்கிறார். இப்ப இந்த வாய் பேசுனீங்கல்ல, விஜயகாந்த் எவ்வளவா பேசுறாங்க. அவங்கள எவனாவது எந்திரிச்சு போய் மக்களுக்காக ஒரு போராட்டம் போராடி பார்ப்போம். ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண மாட்டான், ஆனா இருந்துக்கிட்டு ஏன்னா அந்த சோசியல் மீடியாவில மீம்ஸ் கொடுத்தல்றது நாற்பது மாதிரி. ஏன்டா அந்த குழப்ப போச்சுங்க? ஒரு நல்ல மனுஷனை கொண்டதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம், யாருமே காரணம் இல்லை. அந்த குடும்பம் இந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா உடஞ்சதுக்கு காரணம் நீங்க தான், எவனுமே காரணம். அது முடிச்சதுக்கு அப்புறமாவது அவர் இறந்ததுக்கு அப்புறமா வாய் வச்சு சும்மா இருப்பாங்க மாட்டா பல பேர். அப்பதே இன்னும் இறந்து போயிட்டாங்க. அவர் செஞ்ச நன்மையில ஒரு நன்மை உன்னால உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறவன் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல, கையை பிடிச்சி போய் தூக்கி விடவா செஞ்சிருக்கான் நீ எல்லாம். ஆனா நீ என்ன பண்ற? சோசியல் மீடியாவில் விஜயகாந்த் பத்தி கேவலமா பேச, விஜயகாந்த் கேவலமா சொல்ற, அடுத்த மீது பிச்சை எடுத்த பொழப்ப குறைச்சிக்கிட்டு விஜயகாந்த் பத்தி கேவலமா. இவ்வளவு தாண்டி ஒரு மனிதன் அந்த அளவுக்கு உயர்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே உயிரை விட்டுருந்துட்டாங்க. என்ன சொன்னாங்க, மக்களுக்காகவே விஜயகாந்த் தான் போயிருந்தேன், விஜயகாந்த் தாங்க போயிருந்தேன். கேப்டன்ற வார்த்தை விஜயகாந்துக்கு மட்டும்தான் போடும், வச்சு கலைஞன்ற வார்த்தை விஜயகாந்துக்கு மட்டும்தான் போடும். யாருக்கு தட்டி படிக்க முடியாத பட்டம் இதெல்லாம். கருப்பு விஜய் வேண்டாங்க, ஒரு விஜயகாந்தனே பேர் இருந்து போதும். அருமையான பண்டம் தான். சொப்பத்தம் ஒரு வருஷம் எத்தனை வருஷம் அதை ஒத்த வார்த்தை, ஒத்த வார்த்தை. இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சுக்கு காலம் எல்லாம் இப்ப இருக்கிற தலைமுறையும் எங்களுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு தலைமுறையும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க உங்களை சொல்லி கொடுத்து அவங்க நினைச்சிருந்தாங்க உங்க புகழ் எப்பயுமே என்னைக்காக இருந்தாலும் உங்க போட்டோவை பார்க்கும்போது ஒரு அளவு வரும், உங்க அண்ணன் வரும். இதை பார்த்து எனக்கு பல நாள் தெரியும், இவருடைய நல்ல குணங்களை பார்த்து யாரும் ஒருத்தரை மாத்திக்க மாட்டாங்க. அதை மாத்திக்க மாட்டாங்க, விஜய் மாதிரி வரணும்னு யாரும் மாத்திக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அவர் 50 பேருக்கு ஒரு நாளைக்கு சோறு போடுறாரு, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 3 நாள் கொடுக்க முடியாது. எனக்கு தனக்கே சோறு இல்லைங்க, மாசத்துல ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வாங்கிக்கிறீங்க, ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் மாசத்துல ஒரு நாள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த உதவி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நான் இந்த கடவுள் அதிக அளவுல உங்களை வந்துட்டு நீங்க வாழ்க்கை இருக்கும். விஜயகாந்த் பொறுத்தவரையும் மாமனிதன் அப்படின்ற வார்த்தைக்கு தகுதியான ஒரு மனிதன், மாமனிதன்ற வார்த்தைக்கு தகுதியான ஒரு மனிதன். அவர் பெற்ற பிள்ளைங்க இரண்டும் விஜய பிரபாகரனும் சரி சண்முக பாண்டியனும் சரி 2 மாணிக்கங்கள். அவருடைய முகசாயல் முக்கால்வாசி அவரோட குணமும் முக்கால்வாசி அவர்களோட. அவங்க மூலமா மட்டுமே இல்லை, நம்ம மனசுலயும் ஆழ்ந்திருந்து அவருடைய நல்ல குணங்களை தயவு செய்து பலரையும் அவருடைய நல்ல குணங்களை மட்டுமே யோசிங்க. அவரை குடிச்சாரு அதை சேர்த்து விட்டுருங்க. குடிக்காரன் எவனுமே இல்லைங்க, காலத்தை பார்த்தா குடிக்காரன் எவனுமே இல்லை, எவனுமே ஓகே கிடையாது. விஜயகாந்தனால ஒரு குடும்பம் கூட அழியலை, ஆனா இந்த குடிகார பயிர்களால எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் எவனும் யோசிக்க மாட்டான். ஒரு குடும்பம் அழிஞ்சிச்சுன்னு விஜயகாந்தம் அழிஞ்சுன்னு எவனா சொல்லுங்க, எவனும் சொல்ல மாட்டான். ஆனா
நம்ம குறை சொல்றதேன்னு ஒரு குடியாரனா தான் இருப்பான். அவன் எத்தனை குடும்பத்தை அழைச்சிருப்பாங்கிறது அவன் உள்மன பேச தயவுசெய்து விவேகானந்த குறைய பண்ணாம அவரோட நல்ல விஷயங்களை கையில எடுத்து அவருக்காக நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். எப்படின்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது கூட இவர்னாலதான் நான் அதை வாங்கி கொடுக்குறேன்ற ஒரு நன்றி உணர்வு உள்ள வைக்கிறீங்க பாருங்க. அதுக்கு சீரியஸா அதுக்கு மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த ஆசிரியத்தை எனக்கு கொடுக்கத்தான் சொல்றாரு. காலங்கள் கடந்தும் சரி, இருக்கிற விஷயங்களும் சரி, அவர்களுடைய நினைவுகளோடையும் நானும் என்னை போன்ற பலரும் நினைவுகளோடையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்களோட எங்க ஒரு போஸ்ட் பார்த்தாலும் நினைவுகளோடு வந்தார். ஆழ்ந்த இரங்கல், ஆழ்ந்த இரங்கல்.